அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்த மிக முக்கிய கட்சி. அதிர்ச்சியில் திமுக தலைமை, மகிழ்ச்சியில் அதிமுக தலைமை. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க நண்பா. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு புறத்திலே பிரச்சாரத்தை மிக தீவிரப்படுத்தி இருக்கிறது. ஒவ்வொரு தொகுதி வாரியாக அங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்களும் சரி, வேட்பாளர்கள் கீழ் இருக்கக்கூடிய அவருக்கு ஆதரவுகளை தரக்கூடிய அதிமுக தொண்டர்களும் சரி, அனைவருமே மக்களிடம் பிரச்சாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிரச்சாரம் என்பது மிக விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட நேரத்திலே திமுகவிற்கு டாடா காட்டிவிட்டு அதிமுக கூட்டணியிலே ஒரு கட்சி என்பது இணைந்திருக்கிறது அப்படிங்கிற தகவல் அரசியல் வட்டாரத்தையே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தற்போது சூழலிக்கூடிய இந்த வேளையிலே மூவேந்தர் முன்னேற்ற கழகம், அதாவது மூமுக அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய தலைவர் சீதர் வண்டையர் அவர்கள் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து தனது முழு ஆதரவையும் தெரிவித்திருக்கிறார். இந்த அதிரடி முடிவு தமிழக அரசியலில் குறிப்பாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் புதிய சமன்பாடுகளை உருவாக்கி இருக்கிறது என தகவல் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. கடந்த சில வாரங்களாக திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தைகளில் சீதர் வண்டையார் ஈடுபட்டு வந்திருக்கிறார். குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு தொகுதியில் போட்டியிட ஆர்வம் காட்டியிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருந்தது. இருப்பினும் தொகுதி ஒதுக்கீட்டில் ஏற்பட்ட இழுபறி காரணமாக தற்போது அவர் திமுக அணியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக விலகி அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இணைந்திருக்கிறாராம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைந்துள்ள இந்த மெகா கூட்டணியில் ஏற்கனவே பாஜக 27, பாமக 18 இடங்களும், அதேபோல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 11 இடங்களும் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது மூவேந்தர் முன்னேற்ற கழகம் இதில் இணைந்திருப்பது அதிமுகவின் வாக்கு வங்கியை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் அதிமுக 169 இடங்களில் நேரடியாகவே போட்டியிடுகிறது. சீதர் வண்டையரின் இந்த ஆதரவு குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் உள்ள முக்குளத்தோர் சமூக வாக்குகளை ஒருங்கிணைக்க அதிமுகவிற்கு உதவும் எனவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துறை தலைவர் டிடிவி தினகரனும் ஏற்கனவே இக்கூட்டணியில் இருப்பதால் தென் மாவட்டங்களில் உள்ள சமூக வாக்குகள் சிதறாமலும் அதிமுக அணிக்கு செல்லவும் அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதிமுக இம்முறை தனது தலைமையில் ஒரு மெகா கூட்டணியை உருவாக்கி இருக்கிறது. தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தத்தின்படி மொத்தமுள்ள 234 இடங்களில் அதிமுக 169 இடங்களில் நேரடியாகவே போட்டியிடுகிறது. அதன்படி அதிமுக 169 இடங்களும், பாஜக 27 இடங்களும், பாமக அன்புமணி தரப்பு 18 இடங்களும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது டிடி கட்சி என்பது 11 இடங்களும், தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசனுடைய கட்சிக்கு 5 இடங்களும், இந்திய ஜனநாயக கட்சி ஐஜேகே அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிக்கு 2 இடங்களும் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசியல் குறிப்பாக மத்திய மற்றும் தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் தேவர் சமூகத்தின் வாக்குகள் வெற்றியை தீர்மானிக்கும் சக்திகளாக இருந்து கொண்டிருக்கிறது. வரலாற்று ரீதியாக முக்குளத்தோர் சமூகம் அதிமுகவின் உறுதியான வாக்கு வங்கியாக இருந்து வந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஆனால் கடந்த 2021 தேர்தலில் சமூகத்தின் வாக்கு கணிசமாக பிரிந்து டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், சீதர் வண்டையரின் மூமுக ஆகியவற்றின் கூட்டணியில் இருப்பதும் சிதறிய முக்குளத்தோர் வாக்குகளை மீண்டும் அதிமுக அணி கொண்டு வர ஒரு தந்திர பேச்சுவார்த்தை தான் தற்போது முடிவடைந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இதன் அடிப்படையிலே 2026 சட்டமன்றத்தில் என்பது அதிமுகவிற்கு மிகப்பெரிய வெற்றியாகத்தான் இருக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நண்பா.